ஹாய் கைஸ், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பிகினராக இருக்கீங்களா? உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணணும் இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணணும், பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பேசிக்ஸில் இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டோ ட்ரேடோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டை என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஒரு ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேவரட் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கம்பெனி நேம்ஸை ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்கு லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் வாங்குறது மூலியமா நீங்கள் அதில் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டராக இருப்பீங்க. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும். அந்த ஷேர் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஷேர் ₹100 இருக்குது அப்படின்றப்போ, அந்த ₹100 நீங்கள் போட்டு ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா நீங்களுமே அந்த கம்பெனியில் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் தான். ஸோ நான் வந்து ஒரு ஹையர் குவான்டிட்டிஸ், அதாவது ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் வாங்கினது அந்த கம்பெனி ஓனர்னு கிடையாது. நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வச்சுருந்தாலே நீங்கள் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர் தான். அந்த கம்பெனி ப்ராஃபிட்டோ இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ப்ராஃபிட் தான் வரும் உங்களுக்கு. பட் ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் சில டைம் போகுது அப்படின்றப்போ நீங்கள் ரெண்டுத்துலையுமே பங்கு இருக்கும் உங்களுக்கு. அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் ட்ரேட் பண்ணுவா, யார் இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு உனக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். லைக் லெட்ஸ் சே ஒரு குரூப் ஆஃப் ஃபாரின் பீப்புள், ஓகேங்களா? ஒரு 5 மெம்பர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார்ம்ஸு இந்த மாதிரி ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸ் நிறையவே இருக்கும். அவங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரி ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை பென்ஷன் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற வால்யூம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 crores இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையர் வால்யூம் தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ணுறதால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமி நம்மளுக்கு க்ரோ ஆகும். இப்போ ஏன்னா இவங்க பண்ணுற ஃபண்டிங் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட்டுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வரும்போது அது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆல்சோ இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இவங்க பண்ணுறது பெரிய ஃபண்ட்ஸு. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம இன்வெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம்? ப்ராஃபிட்காக தான் பண்ணுறோம். ஸோ இவங்களுமே அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது அவங்களோட ஃபண்ட்ஸை வெளியே எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன் பெருசாக அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றத கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே சேம் எக்ஸாம்பிள் தான். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இருப்பாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்க பேங்க்ஸு, இன்சூரன்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட கண்ட்ரி ஷேர்ஸ்லேயோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம லோக்கல் எக்கானமி க்ரோ வரதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற இதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்க ஸ்டாக்ஸு, சின்ன சின்ன கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆகும்போது கண்டிப்பாக நம்மளோட இந்தியாவோட எக்கனாமி க்ரோ ஆகும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி எவ்ரிடே பீப்புள், நார்மல் பீப்புள். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்காது. ப்ளஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம இன்கமோ இல்லை சேவிங்ஸை தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க காசு, இல்லை இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸில் இருக்க காசு, இல்லை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க காசு போடுவாங்க. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஓன் மணி யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ புக் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த மார்க்கெட்டில் இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டண்டான பீப்புள். இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, ட்ரேட் பண்ணுறதும் சரி, இவங்க 3 பேர் தான் மெஜாரிட்டி ஆஃப் டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நான் ஷேர் வாங்கி வைக்கிறேன். அது வந்து எனக்கு எப்போ ப்ராஃபிட் போனாலும் சரி, அந்த ப்ராஃபிட் போகிற டைம் நான் செல் பண்ணிப்பேன். அது எப்போ ஏறும்னு சொல்லி எனக்கு தெரியாது, எப்போ செல் பண்ணணும்னு தெரியாது. அது எப்போ ஏறுதோ நான் அப்போ செல் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக யோசிப்பாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாக் 2024 நான் பை பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அந்த ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தால் போதும். அவங்க என்ன ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. லைக் நான் ஒரு 5% எடுத்துனா எக்ஸிட் பண்ணிவிடுவேன், இல்லை 10% இருந்துச்சுன்னா என் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடும்னு சொல்லிட்டு. ஸோ அது இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் மினிமம் 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள நம்ம இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொசிஷனல் இல்லைனா ஸ்விங். பொசிஷனல் ட்ரேடிங் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க, அதை வாங்கிட்டு எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்து இல்லை 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் இந்த ஸ்டாக் நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு பை பண்ணுறது பேர் தான் பொசிஷனல் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங் மெஜாரிட்டி ஆஃப் டைம் எவ்வளோனா மினிமம் 1 வீக்லேருந்து
2 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ் வரைக்கும் வேரி ஆகும். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இல்ல ட்ரேடர்ஸ தான் வந்து பொசிஷனல் இல்ல ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாஸ்ட்டா இருக்க கேட்டகரி தான் டே ட்ரேடிங். இப்ப நம்ம மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, 9:15லேருந்து 3:30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன்ல இருக்க டைமு. ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்க 9:15க்கு அப்புறமா வாங்கிட்டு 3:30க்குள்ள செல் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு தான் இன்ட்ராடே ட்ரேடிங். அதாவது இன்னைக்கே வாங்கி நீங்க இன்னைக்கே செல் பண்ணிடுவீங்க. ஸோ ட்ரேடிங்ல இந்த 3 டைப் ஆஃப் ட்ரேடிங் மட்டும் தான் இருக்கு. இதுல நீங்க எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே சில பேர் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க 3 டைப்ஸும் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்வெஸ்டிங் மட்டும் செட் ஆயிருக்கும். எனக்கு ட்ரேடிங் பண்ண டைம் இல்லன்ற மாரி இருப்பாங்க. ஸோ செகண்டா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் தான் செட் ஆகுது. எனக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பெர்சனல் பிரிஃபரன்ஸ் தான். இதுதான் கரெக்ட்டு, இதுதான் தப்புன்னு இதுல எதுவுமே கிடையாது. அடுத்ததா நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த செக்மெண்ட் ரிஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. ஸ்பாட்டு, கேஷு, ஃபியூச்சர்ஸு அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்பாட்டு, கேஷ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இருக்கிறதுல இதெல்லாம் லோ ரிஸ்க் கேட்டகரி. ஸ்பாட் அண்ட் கேஷ் தான். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றேன். எனக்கு வந்து அந்த ஸ்டாக்க ஓன் பண்ணணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐல வந்து நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் ஸ்டேட் பேங்க்ல. அந்த ஸ்டாக் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறேன். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு தான் விப்பேன். அது வரைக்கும் அந்த ஸ்டாக் என் கையில இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்பாட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுல ட்ரேடும் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நீங்க ஸ்பாட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் தான் 80% இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ். இது வந்து ஸ்பாட் அண்ட் கேஷ விட கொஞ்சம் ரிஸ்கி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்ல நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்க மாட்டீங்க. அந்த ஒரு ஸ்டாக்கோட டிரைவ்டு வேல்யூ தான் வாங்குவீங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செப்டம்பர் மந்த் ஒரு ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்க நீங்க ஓன் பண்ண மாட்டீங்க. அந்த ஸ்டாக்கோட வேல்யூ மட்டும் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. ஆல்சோ அந்த மந்த் எண்டுக்குள்ள அந்த ஸ்டாக்க நீங்க செல் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சில அந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ, அது செல் ஆயிடும். இது வந்து நான் ஃபியூச்சர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸா இருக்கும். மந்த்லி இப்ப நீங்க மந்த் ஸ்டார்ட்டிங் வாங்குறீங்கன்னா, அந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க செல் பண்ணி ஆகணும். இல்லன்னா உங்க எக்ஸ்சேஞ்சே செல் பண்ணிடுவாங்க. இது பேர் தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்க ஓன் பண்ண மாட்டீங்க. இது வந்து ஒரு டிரைவ்டு வேல்யூ பிளஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வொர்க் ஆகும். இவ்வளவு தான் டிஃபரன்ஸ் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குமே பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் மாரி தான். இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வொர்க் ஆகும். இது வந்து 3 டைப் ஆஃப் செக்மெண்ட்லயே இதுதான் கொஞ்சம் ரிஸ்கியான செக்மெண்ட். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ விட இதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். பட் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ விட இதுல கொஞ்சம் ரிவார்டும் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ விட இதுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருக்கும். ஸோ இது ரிஸ்க்க வந்து நம்ம இப்படி தான் கேட்டகரைஸ் பண்றோம். ஸ்பாட் வந்து லோ ரிஸ்க்ல வந்துரும். ஃபியூச்சர்ஸ் வந்து மீடியம் ரிஸ்க். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை ரிஸ்க் கேட்டகரியில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இது 3த்துல ஸ்பாட் ட்ரேடிங்க்கும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் ஒரு இது இருக்கு. லைக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் அண்ட் கேஷ் வந்து லெவரேஜ் ப்ராடக்ட் கிடையாது. பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 2மே லெவரேஜ் ப்ராடக்ட்ஸ். லெவரேஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பாட்ல நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ₹1000 இருக்குன்னா, ₹1000க்கு தான் நீங்க ஸ்டாக் வாங்க முடியும். பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல உங்ககிட்ட ₹1000 இருக்குன்னா, ₹2000க்கு வொர்த்தான ஷேர் வேல்யூவ நீங்க வாங்க முடியும். ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த அட்வான்டேஜ். ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணும்போது. சாரி. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு அந்த லெவரேஜ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பாட்ட விட உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே ஆப்வியஸா. ஏன்னா நீங்க ஸ்பாட்ல இருக்கும்போது கையில எவ்வளோ கேஷ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் உங்களால வாங்க முடியுது. பட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 டைம்ஸ் வருது. ₹1000 இருக்குன்னா ₹2000க்கு உங்களால வாங்கி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த உங்களுக்கு குடுக்குற அட்வான்டேஜ்க்கு சின்ன ரிஸ்க் தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் பிளஸ் இந்த டைம்க்குள்ள ஏறணும்னு டைம் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து ட்ரேடிங் கேம்பிளிங்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நான் சொல்லல. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வந்து கேம்பிளிங்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல சேசிங் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சேசிங் லாஸஸ்னா என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, இதுல ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளோட பேசிக் பிகினர் மென்டாலிட்டி. பிகினர்னா நான் எதுல சொல்றேன்னா, நீங்க ஒரு ட்ரேடரோ, இல்ல இன்வெஸ்டரோ ஆகுறீங்கன்னா, உங்க பிகினர் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட் பண்றது நீங்க ப்ராஃபிட்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்க்கு வெயிட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ண அப்புறம். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ₹10,000 எக்ஸாம்பிளுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு ₹2,000 லாஸ் போகும்போது என்ன ஆகும்? வெயிட் பண்ணலாம். அது ப்ராஃபிட் வந்துரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு ₹3,000 உங்களுக்கு லாஸ் போகும்போது மைண்ட் செட் என்ன ஆகும்? என்னடா இது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ப்ராஃபிட்டே போகலையே! நம்மளுக்கு லாஸ்ல போயிட்டு இருக்குன்ற மைண்ட் செட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹4,000 உங்களுக்கு லாஸ்ல போகும்போது உங்க மைண்ட் என்ன ஆயிடும்னா, எனக்கு ப்ராஃபிட்டே தேவையில்ல. அதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு
இன்வெஸ்ட் பண்ண காசு வந்தா போதும். எனக்கு அதில ப்ளஸ்ஸும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். எனக்கு ப்ராஃபிட்டே தேவையில்லன்ற மைண்ட் செட் வந்துருவீங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கு லாஸ் ஆயிடும். நீங்க அதாவது அந்த ஸ்டாக்ல நீங்க லாஸ் புக் பண்ணியே ஆகணுன்ற நிலைமை உங்களுக்கு வந்துரும். பட் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இது 5000 லாஸ்ல இருக்கு. நான் இன்னொரு 10,000 போட்டேன்னா எனக்கு இந்த ஸ்டாக் ப்ராஃபிட்ல வந்துரும்னு சொல்லிட்டு, அந்த லாஸ ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, 5000 இருக்க லாஸ நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் அதிகமா பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட் ஹேபிட்டா மாற ஆரம்பிச்சுரும். ஸோ இத அவாய்ட் பண்ணீங்கனாலே, நீங்க ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங்கா இருந்தாலும் சரி, இதில ஈஸியா சக்சீட் ஆயிடலாம். நெறைய பேருக்கு ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் வந்து ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியல. அப்படின்றதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் இதுதான். லாஸ நீங்க சேஸ் பண்ணவே கூடாது. ஒரு இடத்துல உங்களுக்கு லாஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அத நீங்க அக்செப்ட் பண்ணி கத்துக்கணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஸோ இந்த ஒரு லாஸ்னால வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் ப்ராஃபிட்டே வராம இருக்க போறதில்ல. ஸோ லாஸ அக்செப்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டில அத ரெக்கவர் பண்ண பார்க்கணுமே தவிர, ஒரே லாஸ புடிச்சுட்டு, நான் இத எப்படியா ரெக்கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு, அதிலேயே நீங்க இன்னும் காச போடுறது எப்படின்னா, ஒரு ஷிப் முழுகிட்டு இருக்கு. அந்த ஷிப்பு முழுகாம இருக்கிறதுக்காக இன்னும் நீங்க அது மேல வெயிட் ஆட் பண்ற மாரி ஆயிடும். அந்த வெயிட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஷிப் இன்னும் சீக்கிரமா தான் முழுகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவாய்ட் பண்ருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிகினரா இருக்கேன் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எனக்கு ட்ரேடிங்கும் சுத்தமா தெரியாது. இல்ல இன்வெஸ்டிங்கும் சுத்தமா தெரியாது. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு நாலேட்ஜ் ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் நாலேட்ஜ் சொல்றேன். நீங்க எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு பேசிக் நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா மட்டும் தான், நீங்க அத ஒரு அட்வான்ஸ் நாலேட்ஜா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து நீங்க டெவலப் ஆக முடியும். கரெக்ட்டுங்களா? எல்லா பிசினஸ்க்குமே இது ட்ரேடிங்ன்னு கிடையாது. எந்த ஃபீல்ட் போனீங்கனாலுமே நாலேட்ஜ் ரொம்ப முக்கியம். செகண்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ரீடிங் சார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ரீடிங் சார்ட்ஸ்னா என்ன? இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இன்டர்மீடியேட்டா இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ரீடிங் சார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க. சரிங்களா? வாங்குறீங்க அப்படின்னா, அது என்ன பிரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். கரெக்ட்டுங்களா? என்ன பிரைஸ்ன்னு தெரியணும். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல அது என்ன பிரைஸ்லாம் மூவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு ரூ. 100 இருக்கு. அங்கருந்து ஒரு 200 போயிருக்குன்னா, அது எவ்வளோ நாள்ல அந்த ரேட் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க சார்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க உங்க ப்ரௌசர்லயோ இல்ல ஃபோன்லயோ போனீங்கன்னா, ட்ரேடிங் வியூன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் வரும். அது வந்து நீங்க ஃபோன்ல ஆப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரௌசர்ல நீங்க சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் காட்டிடும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு கோட்டாக் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டாக் பேங்க்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த கோட்டாக் பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் உங்களுக்கு வந்துரும். ஆல்சோ நீங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துக்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அது எவ்வளோ ஏறியிருக்கு அந்த சார்ட் அப்படின்னு சொல்லின்ற டேட்டாவும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இத நீங்க ரீட் பண்ண கத்துக்கிட்டா மட்டும் தான், உங்களால இன்வெஸ்டிங்கும் சரி, ட்ரேடிங்கும் சரி 2மே பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் என்னன்னு தெரியாம நீங்க வாங்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆல்சோ அது ப்ரீவியஸா எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சரி நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்றோம். இங்கருந்து நம்மளுக்கு ஒரு 5% 4% ஏறும்னா, அது ப்ரீவியஸா ஒரு 10% ஏறி இருந்தா தான் ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும். முன்னாடி ஒரு 10% ஏறி இருக்கு. நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 5% 6% ஏறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ சார்ட் ட்ரேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் நாலேட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா நீங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட். டிமேட் அக்கவுண்ட் நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெறைய ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிமேட் அக்கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிமெட்டீரியலைஸ் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிமேட் அக்கவுண்ட். டிமெட்டீரியலைஸ் அந்த கான்செப்ட் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு எல்ஐசில ஷேர் வாங்குறீங்க. சரிங்களா? அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா எல்ஐசி போயிட்டு அங்க ஒரு பாண்ட் மாரி உங்களுக்கு குடுப்பாங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே பிசிக்கலா இருக்கும். அந்த பாண்ட்ல நீங்க எத்தன குவான்டிட்டிஸ் வாங்குறீங்க, யார் பேர்ல வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிசிக்கல் பாண்டா இருக்கும். அந்த பாண்ட நீங்க சேஃபா வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு. அத டீமெட்டீரியலைஸ் பண்ணி டிஜிட்டலா இப்ப மாத்திட்டாங்க. நீங்க வந்து பிசிக்கல் பாண்ட் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்க ஃபோன்லயே ஒரு ஸ்டாக்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ இது பேரு தான் டிமேட் அக்கவுண்ட். நீங்க டிமேட் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு உங்க Play Storeலயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ சர்ச் பண்ணீங்கனாலே நெறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஆப் நேம் சொல்ல விரும்பல. நெறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வரும். ஸோ அந்த ஆப் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம். இதுல எதுவுமே இஷ்யூ கிடையாது. நீங்க எல்லா ஆப்புமே டவுன்லோட் பண்ணிட்டு, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க அந்த ஆப்ப யூஸ் பண்ணி உங்க ட்ரேடிங்கோ, இன்வெஸ்டிங் ஜர்னியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த டிமேட் ஆப் எதுல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணலாம். இது 3மே தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த 3த்துல எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா, இப்ப மெஜாரிட்டி ஆஃப் த டிமேட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்ல தான் ரன் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இது இல்ல. எனக்கு நார்மலா லேப்டாப் மட்டும் இருக்குன்னா, நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட் வேணும். ஸ்டேபிளான இன்டர்நெட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்டாக்க பை பண்றீங்க. சரிங்களா? நம்ப பேட் டைம் அந்த டைம் பார்த்து உங்களுக்கு நெட் ஸ்டேபிளா இல்ல. உங்களுக்கு என்ன காட்டும்? மெஜாரிட்டி ஆஃப் டைம் என்ன காட்டும்னா, எனக்கு நடந்த பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்டாக் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக் நான் பை பண்றேன். எனக்கு பை ஆகல. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவா இருக்கு. எனக்கு ஸ்டேபிளா இல்ல. அத நான் பார்க்கல.
அந்த ஸ்டாக்க வந்து நான் பை குடுக்கல. பை குடுக்குறேன், பை ஆகல. ஓகேங்களா? நான் திருப்பியும் பை பண்றேன், திருப்பியும் பை ஆகல. ஓகேங்களா? இந்த மாரி நான் ஒரு 3 வாட்டி பை பண்ணேன். சரி பை ஆகல. ஏதோ இந்த ஆப் சைடு தான் கிளிட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்க்குறேன். நான் பை ஆகல, பை ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா? எனக்கு 3 வாட்டி அந்த ஸ்டாக் பை ஆயிருந்துச்சு. ஸோ, இதனால தான் ஸ்டேபிள் இன்டர்நெட் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு இன்டர்நெட் ஸ்பீடா இருக்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு ஒரு நார்மலான டீசன்ட் ஸ்பீடு பட் ஸ்டேபிளா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஃபைனலான விஷயம், மோஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மென்டர நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மென்டர்ஷிப் ரொம்ப முக்கியம். ட்ரேடிங்ன்னு கிடையாது. இப்ப நீங்க எந்த ஒரு பிசினஸ் போறீங்க அப்படின்னாலுமே, நீங்க ஒரு பிகினரா போறீங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு பிகினரா போயிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி அந்த பிசினஸ் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க கிட்ட போயிட்டு தான் ஹெல்ப் கேட்பீங்க. இதனால உங்களுக்கு 2 விஷயம் சேவ் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க டைம் சேவ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க போம்போது, அதாவது பிசினஸ் ஓனர் இருக்காரு. இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன். அவர்கிட்ட நீங்க ஒரு கைடன்ஸ் கேட்கும்போது, அவரு உங்களுக்கு என்னலாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாரு. கரெக்ட்டுங்களா? அத வந்து நீங்க கத்துக்கலாம். பட் அவர்கிட்ட என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரு என்ன பண்ணலான்னு சொல்றத விட, என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது மெஜாரிட்டி ஆஃப் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அவரு அந்த ஃபீல்ட்ல இந்த ஸ்ட்ரகிள்லாம் பட்டு, கொஞ்சம் பட்டு தான் வந்து கத்துட்டு இருந்திருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது, நீங்க அந்த மிஸ்டேக்ஸ்க்கு அவாய்ட் பண்றதுக்கான நெறைய சான்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆல்சோ அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது. பிளஸ் மனியும் சேவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ எப்பவுமே ஒரு மென்டார் வந்து நீங்க கரெக்ட்டா வச்சுக்கோங்க. லாஸ்ட்டா கன்க்ளூஷன். இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? ட்ரேடிங்னா ஒரு ஷேர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ட்ரேடிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு பார்த்தோம். ட்ரேடிங்ல யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுவோம்? ஸ்டாக் மார்க்கெட்ல யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? யாரு ட்ரேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆல்சோ ட்ரேடிங்ல இருக்க 3 டைப் ஆஃப் கேட்டகரி லோ ரிஸ்க்லேருந்து ஹை ரிஸ்க் வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோ இப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க ஒரு மென்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பரா ஒரு மென்டரோடயே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெறைய மென்டர் மாறாதீங்க. இப்போ ஒரு மென்டர் ப்ராஃபிட்டபிளா இருக்காரு. பட் நான் ஒரு 3, 4 மந்த்ஸ் அவருக்கு ஃபாலோ பண்றேன். என்னால ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா, ஒரையே பண்ணாதீங்க. ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராசஸ். அது உங்களுக்கு டைம் கண்டிப்பா எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ, ப்ராப்பரா அவர ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் டைம் குடுங்க. சரிங்களா? நீங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு 1 மாசம், 2 மாசத்துல கத்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னா, முடியாது. ஏன்னா ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் பிசினஸ் தான். அது உங்களுக்கு ஈஸிலி ஆக்சஸபிளா இருக்கு. ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே ட்ரேடோ, இன்வெஸ்ட்டோ பண்ணிடலான்றதுக்காக, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்கணும்னு சொல்லிட்டு இதுவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க சக்சஸ் ஆகுற சான்ஸ் கம்மியாயிடும். ஸோ, ஒரு ப்ராப்பர் மென்டரோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுல ப்ராஃபிட் பண்ணலையா, உடனே நீங்க அடுத்த மென்டர் ஜம்ப் ஆவாதீங்க. ஏன்னா, நீங்க ஒரு மென்டர்ல இருக்கீங்க. அந்த மென்டர் கிட்ட கத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் ஆகும். நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டு நல்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஸோ, அந்த டைம் ஃப்ரேம் முன்னாடியே இல்ல இவரு சொல்லி தர்றது எனக்கு சரியில்ல. நான் அடுத்த மென்டர் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்ஃபினிட் லூப்ல மாட்டிப்பீங்க. ஸோ, இந்த மென்டர் போவீங்க. நெக்ஸ்ட் மென்டர் உங்களுக்கு ப்ராப்பரா திருப்பி கத்துக்கலன்னா, நீங்க ஒரு 3 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் மென்டர் கிட்ட டைம் குடுத்திருப்பீங்க. செகண்ட் மென்டர் கிட்ட போம்போது, ஒரு 1 மந்த்லயே அடுத்த மென்டர் மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த லூப்ல மாட்டாம, ஒரு ப்ராப்பர் மென்டர புடிச்சுட்டு, அவர் சொல்றதையே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு நீங்க அதுக்கு வொர்க் பண்ணுங்க. செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல பேப்பர் ட்ரேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிகினரா இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். ட்ரேட் பண்றதுக்கு என்னோட காசு உள்ள போட ரெடியா இருக்கேன். பட் இனிஷியலா நான் கத்துட்டு தானே இருக்கேன். ஸோ, அப்ப நான் ஒரிஜினல் காசு போட்டு எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஃபினான்ஷியலா கொஞ்சம் இது தானே. நான் கத்துட்ட அப்புறம் நான் போறது பிரச்சனை இல்ல. அப்படின்ற மைண்ட் செட்ல நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் ஒரு கரெக்ட்டான ஐடியா. ஏன்னா, பேப்பர் ட்ரேடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே இது டீமேட் அக்கவுண்ட் மாரி தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரேடிங் ஆப் மாரி தான் இருக்கும். இதுல நீங்க ஸ்டாக் வாங்கலாம், செல் பண்ணலாம். பட் இதுல எதுவுமே நீங்க உண்மையான காசு யூஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அது உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஒரு 1,00,000 2,00,000 நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த காசு உங்ககிட்ட இருக்கா மாரி சும்மா ஒரு நீங்க என்ன சொல்றது? ஒரிஜினல் காசு இருக்காது. உங்களுக்கு அந்த வேல்யூ மட்டும் காட்டும். நீங்க அந்த ரூ. 1,00,000 நீங்க டைப் பண்ண வேல்யூ வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுல வர ப்ராஃபிட்டோ, லாஸோ உங்கள ஃபினான்ஷியலா அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இத கத்துக்கிறதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டூல் இது. இதுவும் நீங்க ஆப் ஸ்டோரோ, பிளே ஸ்டோரோ போயிட்டு பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு போட்டீங்கன்னா, நெறைய ஆப்ஸ் வரும். அதில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஐடியா. நீங்க ஒரு 2, 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆன அப்புறமா நீங்க ரியல் ஃபண்ட்ஸ் போடும்போது, நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாச்சும் நீங்க ஃபினான்ஷியலி இத தப்பு பண்றீங்க அப்படின்றப்போ உங்கள அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெறைய பிளாட்ஃபார்ம்ல நீங்க ட்ரேடிங் பத்தி பார்த்திருப்பீங்க. YouTubeல பார்த்திருப்பீங்க, Instagramல பார்த்திருப்பீங்க. இந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ல பார்த்திருக்கீங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்ப நான் YouTube பார்த்து கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, YouTubeல ஒரே ஒரு சேனல் வச்சுட்டு, அவரு நல்ல உங்களுக்கு சொல்லி தராரு. எனக்கு அவர் சொல்லி தர்றது புரியுதுன்னா, அந்த சேனல மட்டும் பார்த்துட்டு, அதுல மட்டும் கத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இல்ல Instagramல வந்து ஒருத்தர் நான் பார்த்தேன். Instagram ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் ட்ரேடிங் சொல்லி தராங்க. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு அதுல யாரு செட் ஆகுதோ, அவங்க கிட்ட போயிட்டு, ஓகே இவரு சொல்லி தர்றது எனக்கு ஈஸியா புரியுதுன்னா,
அவர்கிட்ட போயிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூடியூப்ல ஒரு பாதி பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம்ல பாதி பார்த்துட்டு, இந்த மாரி ஜம்பிளா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியே கத்துக்க முடியாது. நெறைய பேர் பண்ற தப்பு இதுதான். யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னு வைங்க, 10 பேரு 10 ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி பண்ணும்போது, உங்களுக்கு கன்ஃப்யூஷன் தான் ஆகுமே காட்டி, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நாலேட்ஜ் இருக்காது. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் அதே தான் திருப்பியும் நான் சொல்றேன். நீங்க ட்ரேடிங் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்றதுக்காக, உடனே அதுல பெரிய அமௌண்ட்டோ ஏதோ போட்டு டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க ட்ரேடிங் இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தா போதும், இன்டர்நெட் இருந்தா போதும். நீங்க டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்க ஃபண்ட்ஸ உள்ள போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பட் அது அவ்வளோ ஈஸியா இருக்குன்றதுக்காக, டைரக்ட்டா ஒரு பெரிய ஃபண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000ஓ 1,00,000ஓ வச்சுட்டு ஜம்ப் பண்ணாதீங்க. ஸ்டார்ட்டிங்ல சின்ன அமௌண்ட் வச்சு ஆரம்பிங்க. ஒரு ₹1000 ₹2,000 இருந்தாலே, உங்களால இன்வெஸ்டிங் எப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ரூ. 1000 உங்ககிட்ட இருக்குனாலே, ஒரு ஷேரோட வேல்யூ ₹100 இருக்குன்னா, நீங்க அந்த ஸ்டாக்கே ஒரு 2, 3 ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாரி கம்மியா வாங்கியே பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மென்டார் கிடைச்சுட்டு, அதில கத்துக்கிட்டு உங்களுக்கு நாலேட்ஜ் வந்த அப்புறமாவே, நீங்க நெறைய ஃபண்ட்ஸோ, இல்ல அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் அப் பண்ணுங்க. மொத்தமா வந்து அப்படி இப்போ ஒரு ₹100 இல்ல. உங்ககிட்ட ஒரு ₹10,000 இருக்குன்னா, டைரக்ட்டா நெக்ஸ்ட் ஒரு 50,000 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ₹10,000 உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க. எனக்கு ஓகே ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 20,000க்கு அப்கிரேட் ஆவுங்க. அதுக்கப்புறம் ₹20,000 இருந்து ஓகே எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா, 20லேருந்து 40,000க்கு போங்க. நீங்க எடுத்தோனே ஒரு 20லேருந்து 1,00,000 போனீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேல் அப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் சரி, உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இதில கன்ஃப்யூஷன் வந்துரும். ஸோ ஓகேங்களா? எதுவா இருந்தாலும் ஸ்லோவா எடுத்துட்டு போங்க. ட்ரேடிங்ன்றது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். பட் ஒரு நல்ல ஸ்டெடியான ப்ராசஸ். நீங்க ப்ராப்பரா அதுக்கு டைம் குடுத்தீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த ரிவார்ட குடுக்கும். ஸோ இந்த வீடியோல ட்ரேடிங் பத்தி நாலேட்ஜ் இல்லாதவங்களுக்கும், இன்வெஸ்டிங் பத்தி நாலேட்ஜ் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பா நான் ஒரு நல்ல நாலேட்ஜ் குடுத்துருக்கேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் தேங்க் யூ.